மலேசியால ஒரு காஞ்சிபுரம் இருக்கு. இல்ல இல்ல நமக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அது காஞ்சிபுரம். அது தெரியும். அங்க ஒரு தாத்தாவும் பாட்டியும் பேசிட்டு இருந்தாங்க, அத கேட்டேன். அதான். அப்படியா? ஒரே ஒரு தடவை முட்டிக்கிட்டுமா ப்ளீஸ்? எதுக்கு? குங்குமம். தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டாங்களா? அவங்க வடை சுட்ட கதையெல்லாம் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்க. என்னத்த கொம்பு முளைக்க? என்ன சின்ன பிள்ளை மாதிரி லூசா பாணி? இதுக்கு கொம்பே முளைச்சிருக்கலாம். இந்த முட்டை வந்து முட்டுற எப்படிதான் நான் உன்னை காதலிச்சேனோ. சரி, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, போலாமா? வாங்க. ஒரு நிமிஷம். அம்மா நடிக்க சொன்னாங்க, அதுக்காக நடிக்கிறதுலாம் ஓகே. ஆனா நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மனசளவுல உண்மையை தான் பேசுற. ஆனா என்னோட நல்லா நடிக்கிற ஜனனி. என்ன சொல்றீங்க நீங்க? பின்ன எல்லாரும் முன்னாடியும் ஆர்டர் போடுற, குளிக்க சொல்ற, சாப்பிட வர சொல்ற. இதெல்லாம் என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன்னு தெரியுது. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ உனக்கு பயந்துட்டு இருக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க? ஏன்னா எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட இப்படிலாம் பேசி கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கும் உங்க வீட்டோட பழக்க வழக்கம்லாம் தெரியாதுல்ல. ஆனா நான் நானா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை ஊதி பெருசாக்குனாலே போதும். போன இடத்துல வேலை சீக்கிரமா முடியல, அதான் இவ்வளவு நேரம். ஆமா, நீ ஏன் தூங்காம இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா நிம்மதியா தூங்குற மாதிரியா இருக்கு. இப்ப என்ன நடந்தது? சிவாவும் அவன் பொண்டாட்டி நடந்துக்கிறத பார்த்தா நம்புற மாதிரியும் இருக்கு, நம்ப முடியாத மாதிரியும் இருக்கு. மொத்தத்துல அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்னமோ இருக்கு. ஆனா என்னன்னு தான் தெரியல. இதத்தான் நடுராத்துல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கியா? பேசாம படுத்து தூங்கு. எதுக்கு கண்டதைன்னு நினைச்சு உன் உடம்ப வீணா கெடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிம்மா, அதுக்கு இந்த ராத்திரில என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கல்ல, இருங்க வரேன். ஹலோ சுமதி. துளசி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தாண்டி ஃபோன் பண்ணேன். என்ன, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்ல, அத சொல்ல தான் கூப்பிட்டேன். புரியல. அந்த சேது திரும்ப ஊருக்கு வந்துட்டாண்டி. அவனை நான் இப்பதான் பார்த்தேன். உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நிஜமாதான் சொல்றியா? ஏய் ஆமாண்டி. அவன் நீ அந்த ஊர்ல இல்லன்னு நம்பிட்டான்னு நினைக்கிறேன். நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடல. உண்மைதான். ஏய் இது பாரு, அந்த ஜெயா வந்ததும் நீ சீக்கிரமா அங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஆமா சுமதி, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் போனை வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். சரி துளசி.
அந்த ஓடுகாலி கழுத மட்டும் இந்நேரம் நம்ம வீட்ல இருந்திருந்தா உன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன்க்கா. அன்னைக்கு மட்டும் கார் ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நிக்காம இருந்திருந்ததுன்னு வைங்க, இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்காது. அவசரப்பட்டு பஸ்ல ஏறினதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. விட்ரா, நடந்ததை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே என்ன பண்ணலாம்னு யோசி. இல்லக்கா, அவ இந்த உலகத்துல எந்த மூலையில போய் ஓடி ஒளிஞ்சாலும் அவளை தேடி கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். ஏன் சேது, அவ உன்கிட்ட இருந்து தப்பிச்சு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படி எங்கடா போயிருப்பா? நானும் நாகர்கோயிலுக்கு போய் சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன்க்கா. அவ அங்கதான் இருந்திருக்கா. நான் வர்றதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கா. நல்ல ஊமக்கோட்டா மாதிரி இருந்துகிட்டு நீ சொன்ன மாதிரி புத்திசாலித்தனமா தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறியா? அவளை பத்தி உனக்கு தெரியாதுக்கா. கல்யாணத்திலேயே என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணவக்கா. அவ அப்பனை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டி பயமுறுத்தி தான் தாலி கட்டிக்கவே உட்கார வச்சேன். அப்போ நீ வர்றது தெரிஞ்சுதான் அவ தப்பிச்சு போயிருக்கான்னு சொல்றியா? ஆமாக்கா, போனை தூக்கி லாரியில வீசிட்டு பஸ்ல தப்பிச்சு போயிருக்கா. கண்டிப்பா அவளோட ஃப்ரெண்டு, அது பேர் என்ன, சுமதி, அந்த சுமதி கிட்ட பேசாம இருக்க மாட்டாடா. ஏன்னா 2 கழுதைங்களும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒன்னா தானே சுத்திட்டு இருந்துச்சுங்க. துளசி சுமதி கூட பேசியிருந்தான்னா கண்டிப்பா போன் பண்றப்போ அவதான் போன் பண்றான்னு இவ எடுத்து பேசுவாங்க. அப்ப பிடிக்கிறேன்க்கா அவளை. நீ முதல்ல அதை பண்ணு. பொடிப்படுவேன்.